பீர்பால் ட்ரையாலஜின்ற கன்னட படத்துல நடிச்சதன் மூலமா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் ருக்மிணி வசந்த். இவங்க சப்த சாகரடாச்ச எல்லோ சைடி அண்ட் பி படங்கள்ல நடிச்சு சினிமா ஆடியன்ஸ் மத்தியில பிரபலமும் ஆனாங்க. அதுக்கப்புறம் பஹீரா, பைரதி ரணகல்னு இப்படி கன்னட படங்கள்ல மட்டுமே நடிச்சுக்கிட்டு வந்த ருக்மிணி விஜய் சேதுபதியோட ஏஸ் படம் மூலமா தமிழ்ல அறிமுகமாகி மதராசி படத்தின் மூலமா தமிழ் மக்கள் மத்தியிலும் பிரபலமான இவங்க காந்தாரா சாப்டர் 1 படத்துல நடிச்சு இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆனதோட விளைவா இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே உருவாகிருச்சு. இதை தொடர்ந்து இப்ப இவங்க யாஷோட டாக்ஸிக் படத்திலையும் நடிச்சு தன்னுடைய ஃபேன்ஸ் மத்தியில எதிர்பார்ப்பை கூட்டியிருக்காங்க. இப்படி இருக்கிற நாளையில இவங்க ரீசெண்டா கோபப்பட்டு பேசி ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணிருக்கிறது இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெண்களாகிய நாங்க மறுபடியும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில தீர்வு காணதான் இப்ப ஒன்றுபட்டிருக்கோம். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிற நடிகைகளோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் தொடர்ந்து மோசமான கோணங்கள்ல படமாக்கப்பட்டு பரப்பப்படுது. அதுவும் தேவையில்லாத ஜூம்ஸ் எல்லாம் வச்சு எங்களுடைய வேலையை ஃபோக்கஸ் பண்றதை விட எங்களுடைய உடலை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு சில தனி நபர்களுடைய இந்த மாதிரியான நடத்த அவமரியாதைக்குரியது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நாங்க எங்களுடைய கிராஃப்டுக்காகவும் சினிமாக்காகவும் தான் இங்க இருக்கிறோம். ஸோ வேணும்னு ஜூம் பண்றது மற்றும் மோசமான கோணங்கள்ல படம் பிடிக்கிறத நாங்க சந்தேகத்துக்கு இடமில்லாம கண்டிக்கிறோம். இது கிளியரா கண்ணியத்தை மீறக்கூடிய ஒரு செயல் தான். அதனால இதை நார்மலைஸ் பண்ணவோ பொறுத்துக்கவோ முடியாது. மேலும் பொது நிகழ்ச்சிகளை கவர் பண்ற போட்டோகிராஃபர்ஸ் தொழில்முறை ஒழுக்கம், அடிப்படை மரியாதை மற்றும் கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த பவுண்டரி செட் பண்றதுல நாங்க ஒற்றுமையா நிக்கிறோம். இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒவ்வொரு பெண்களோடையும் நாங்க ஒற்றுமையா நிக்கிறோம். மேலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையை டிமாண்ட் பண்றவங்களுக்கு நாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு ருக்மிணி வசந்த் இது மூலமா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா சமீப காலமா பாலிவுட்ல மட்டுமே காணப்பட்ட பேப்ராசி கல்ச்சர் இப்ப சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயுமே ஊடுருவிருக்கு. அதாவது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிற நடிகைகளை நிறைய போட்டோகிராஃபர்ஸ் மற்றும் வீடியோகிராஃபர்ஸ் சூழ்ந்துக்கிறாங்க. இதுல ஒரு சில நபர்கள் மட்டும் நடிகைகளோட உடல் பாகங்களை வேணும்னு ஜூம் பண்ணி அநாகரிகமான கோணங்கள்ல படம் பிடிச்சு அந்த போட்டோஸையும் வீடியோஸையும் சோஷியல் மீடியால வைரல் ஆக்கிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த அநாகரிகமான செயல்களுக்கு தான் ஆக்ட்ரஸ் ருக்மிணி வசந்த் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இந்த பதிவுக்கு இப்ப பல நடிகைகள் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.